ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மார்னிங் ஸ்டார் அண்ட் ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன்ஸ். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்தது புல்லிஷ் எங்கல்ஃபிங், பேரிஷ் எங்கல்ஃபிங், இந்த மாதிரி 2 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 3 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ். ஸோ 3 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறதுக்கு 3 கேண்டில் ஸ்டிக் வேணும். மார்னிங் ஸ்டார் அண்ட் ஈவினிங் ஸ்டார் இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ரொம்பவுமே ஃப்ரீக்வெண்ட்டாக சார்ட்டில் வந்து நீங்கள் பார்க்கலாம். மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன். அதாவது மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஒரு டவுன்ஃபாலில் இருக்கிறப்ப உங்களுக்கு ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது என்ன இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆகிட்டு மறுபடியும் புல்லிஷாக மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றது தான் வந்து மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் காமிக்குது. ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கிற சார்ட் பாருங்கள். மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஒரு கிளியராக டவுன்ஃபாலில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மார்னிங் ஸ்டார் பேட்டர்னில் உங்களுக்கு வந்துட்டு 3 கேண்டில் இருக்கும்னு சொன்னோம். இந்த 3 கேண்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து உங்களுக்கு ஒரு பீரிஷ் கேண்டிலாக இருக்கும். பீரிஷ் கேண்டில் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரெட் கலர் கேண்டிலாக இருக்கும். அதாவது மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஃபாலிங்கில் இருக்கிறதுனால அந்த கேண்டில் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது ஃபஸ்ட்டு. அடுத்தது உங்களுக்கு ரெண்டாவதாக ஃபார்ம் ஆகிற கேண்டில் வந்து உங்களுக்கு ஒரு எய்தர் ஸ்பின்னிங் டாப்பாக இருக்கலாம் இல்லை டோஜியாக இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அடுத்து வர கேண்டில் வந்து உங்களுக்கு ஒரு புல்லிஷ் மொமெண்டம் இருக்கிற கேண்டிலாக வரணும். அதாவது இந்த கேண்டில் பாருங்கள். 3வது கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிளியரான ஒரு புல்லிஷ் மொமெண்டம் இருக்கிற கேண்டிலாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு மார்னிங் ஸ்டார். ஸோ இந்த சார்ட்டில் மார்னிங் ஸ்டார் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன இருக்குது கிளியராக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல புல் பேக் கொடுத்துருக்கு, நல்ல அப் ட்ரெண்டில் போயிருக்கு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு மார்னிங் ஸ்டார். நீங்கள் ஒரு புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன் பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேயோ இல்லை ஒரு ரிவர்சல் ஜோன்லேயோ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் என்ட்ரி கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஈவினிங் ஸ்டார். ஸோ ஈவினிங் ஸ்டார் வந்து உங்களுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க. மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஒரு ஹையில் இருக்கிறப்ப, மார்க்கெட் வந்து ஒரு ரேலியில் இருக்கிறப்ப, இல்லை ஒரு ஹையில் இருக்கிறப்ப, இல்லை ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் வந்து இருக்கிறப்ப உங்களுக்கு வந்துட்டு ஈவினிங் ஸ்டார் வந்து ஃபார்ம் ஆகும். மார்க்கெட்டில் ஒரு டவுன் ட்ரெண்ட் இல்லை செல் ஆஃப் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றதான் வந்து உங்களுக்கு ஈவினிங் ஸ்டார் வந்து இண்டிகேட் பண்ணுது. இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் கொடுத்துருக்கு. அடுத்தது வந்து உங்களுக்கு ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு. புல் பேக் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்தது உங்களுக்கு ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன இருக்குது உங்களுக்கு ஒரு ரெட் கலர் கேண்டில் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன். ஸோ ஆல்ரெடி மார்க்கெட் வந்து உங்களுக்கு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு. அந்த புல் பேக் அப்புறம் உங்களுக்கு ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் தான் உங்களுக்கு வந்துட்டு மார்க்கெட் அந்த டவுன் ட்ரெண்டை கன்டினியூ பண்ண போகுது அப்படின்றதுக்கான இண்டிகேஷன். ஸோ இந்த இண்டிகேஷன் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் என்ன இருக்குது உங்களுக்கு கிளியராக ஒரு பெரிய ஃபால் வந்திருக்கு. இப்போ கிளியராக உங்களுக்கு மார்னிங் ஸ்டார்னா என்ன, ஈவினிங் ஸ்டார்னா என்னன்றது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.